போற போக்க பார்த்தா டெல்லியில பாஜக 27 வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க போலயே. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல எல்லா கருத்து கணிப்புலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தடவை டெல்லியில பாஜக தான்ப்பா தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போறாங்க. இவங்க எவ்வளவு சீட்ஸ் வின் பண்ண போறாங்க அப்படின்னா 39 சீட்ஸ்ல இருந்து 47 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுல வந்து சொல்லியிருக்காங்க. இதே ஆளுங்கட்சியா இருக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து 23 சீட்ஸ்ல இருந்து 31 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது காங்கிரஸோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குங்க. ஏன்னா காங்கிரஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0ல இருந்து ஒரே ஒரு சீட்டு தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து காங்கிரஸோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவு மட்டும் அப்படியே உண்மையாகி பாஜக டெல்லியில ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கையிலே பிடிக்க முடியாதுங்க. இதை வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் பாஜக மத்தியில தொடர்ந்து 3 தடவை ஆட்சியை பிடிச்சாலும் டெல்லியில அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருந்துச்சு. 27 வருஷமா தொடர்ந்து வந்து மாத்தி மாத்தி தான் ஆட்சியில் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது 27 வருஷம் கழிச்சு இந்த தடவை டெல்லியில தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். பாஜக இதை வச்சே எல்லா இடத்துலையும் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், எவ்வளோ மாஸ்க் காட்டிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு இதை வச்சே எல்லா பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்திருக்குங்க. ஆனா உண்மையிலே என்னதான் கருத்து கணிப்பு முடிவுகள் இப்படி வந்தாலும் இப்பெல்லாம் வர கருத்து கணிப்பை நம்மளால நம்பவே முடியாதுங்க. அதனால பிப்ரவரி 8ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சு ஒரு 11 மணி வாக்குல தான் நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாது. ஆனா என்னதான் நம்ம கருத்து கணிப்பு முடிவை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னாலும் டெல்லி தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2024 லோக்சபா தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணிலாம் வச்சாங்க. கூட்டணி வச்சு கூட லோக்சபா தேர்தலில் ஒரு சீட்டு கூட இவங்களால வின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பாஜக டெல்லியில வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வைக்காம தனித்தனியா நிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாஜகவை வீழ்த்த முடியுமா? ஆல்ரெடி 2 பேர் சேர்ந்தே 2024 தேர்தலில் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது 2 பேர் தனித்தனியா நின்னா ஓட்டு பிரியதானே வந்து செய்யும். இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் டெல்லியில ஆம் ஆத்மி தான் இலவச திட்டங்களை வாரி இறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை இதை பாஜக பார்த்துட்டு, நீங்க மட்டும்தான் இலவசம் கொடுப்பீங்களா, நாங்களும் உங்களை விட இலவசம் கொடுப்போம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு இலவச திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாமே வந்து பாஜகவுக்கு வெற்றியை தேடி கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி சாதகமான விஷயங்கள் எல்லாமே பாஜகவுக்கு வெற்றியை தேடி கொடுக்குதா இல்லையா அப்படின்றது கரெக்டா நமக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி தாங்க வந்து தெரியும். பிப்ரவரி 8ஆம் தேதி என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.